ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு குழி பணியாரம் செய்யலாமா? இது வந்து நைட் டின்னருக்குன்னு நீங்கள் செஞ்சுக்கலாம். இது எப்படி செய்யலாம்? இது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக கிளியராக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கப்பில் 250 கிராம்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா 250ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப் இருக்குது, அதில் பாதி வந்து நீங்கள் ரவை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜிஞ்சர் வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து பொடியை நறுக்கின வந்து ஆனியன் கொஞ்சம் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு நீங்கள் வந்து தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 to 3 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மாவு தோசை மாவு பதத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தொட்டுக்கு சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி பவுலில் வந்து கொஞ்சம் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உடச்ச கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான சால்ட் அண்ட் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு வானலில் வந்து ஒரு பேனில் கொஞ்சம் வந்து எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் கடுகு காஞ்ச மிளகா போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா தாளிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1/2 hour கழித்து நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு குழி பணியாரம் வந்து நீங்கள் வந்து பேனில் வச்சுடுங்க கேஸ் மேலே. அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு குழி பணியாரம் விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான இன்ஸ்டன்ட் குழி பணியாரம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோவுக்கு கீழே லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.